ஹாய் வெல்கம் டு ஹாப்பி லைஃப். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மில்லிகிராம்ஸாக கோல்டு காயின் வாங்கி சேவ் பண்ணலாமா, இல்லை கோல்டு காயின் வந்து மில்லிகிராம்ஸாவோ கிராம்ஸாவோ அந்த மாதிரி வாங்கி சேவ் பண்ணலாமா மாதம் மாதம் கொஞ்சம் கொஞ்சமாக, இல்லை டிஜிகோல்டில் சேவ் பண்ணுறது பெஸ்ட்டா அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். டிஜிகோல்டில் சேவ் பண்ணுறது தான் நான் வந்து பெஸ்ட்டுன்னு சொல்வேன். இப்போது நீங்கள் மந்த்லி உங்களோட ஃபிக்ஸட் அமௌண்ட் பே பண்ண முடியும் அப்படின்னா, ஜுவல் வாங்கிறதுக்காக நீங்கள் கண்டிப்பாக வந்து மந்த்லி சேவிங் ஸ்கீம்ஸ் வந்து போகலாம். வேஸ்டேஜ் இல்லாமல் ஜுவல் பர்ச்சேஸ் பண்ணலாம். அது இல்லாமல் கொஞ்சம் எக்ஸஸாக நான் வந்து இருக்கிற அமௌண்ட்டை கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறேன்னா, உங்களுக்கு டிஜிகோல்டு தான் வந்து பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். கோல்டு காயின் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னாலே நீங்கள் வந்து டிஜிகோல்டே ப்ரிஃபர் பண்ணலாம். ஏன்னா கோல்டு காயின் வந்து உங்களுக்கு 2% தான் வேஸ்டேஜ். டிஜிகோல்டு மூலமாக பர்ச்சேஸ் பண்ணும்போது வேஸ்டேஜ் அண்ட் ஜிஎஸ்டி ரெண்டுமே நம்ம தான் பே பண்ணணும். இதுவே மந்த்லி சேவிங் ஸ்கீமில் நம்ம பண்ணோம் அப்படின்னா வேஸ்டேஜ் நம்ம பே பண்ண தேவையில்ல. ஸோ அப்போ நீங்கள் ஜுவல்ஸாக வந்து எடுத்துக்க முடியும். இதில் நமக்கு வேஸ்டேஜ் ஃப்ரீ கிடையாது, ஆனால் நம்ம சேவ் பண்ணுற அமௌண்ட்டுக்கு கொஞ்சம் பெனிஃபிட்ஸ் வந்து கிடைக்கும். அது வந்து போத்தீஸ் டிஜிகோல்டில் எப்படி கொடுக்குறாங்க, தங்கமயிலில் எப்படி கொடுக்குறாங்க, அந்த விஷயங்கள் நான் வந்து உங்களுக்கு ஏற்கனவே தனித்தனியாக ஷேர் பண்ணியிருக்கேன். போத்தீஸை பொறுத்தளவுக்கு ஃபஸ்ட்டு 75 டேஸ்க்கு 7.5% வரைக்கும் நமக்கு வந்து போனஸாக வந்து கொடுத்துட்ருக்காங்க. இப்போது அதுலேயே நிறைய ட்ரிக்ஸ்லாம் யூஸ் பண்ணி நம்ம சேவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு இப்போ மில்லிகிராமாக வாங்கணும் நம்ம காயின் அப்படின்னா, இன்றைக்கி கோல்டு ரேட் வந்து பார்த்திங்கன்னா 11,960 ரூபா இருக்குது கோல்டோட ரேட்டு. இப்போது நான் 100 மில்லிகிராம் காயின் வாங்கணும் அப்படின்னா கோல்டோட ரேட் வந்து 1196 ரூபா. 100 மில்லிகிராமோட தங்கத்தோட ரேட் மட்டும், மெட்டல் வேல்யூ மட்டும் அதுக்கு எவ்வளோ வந்துடுது. ப்ளஸ் வந்து மேக்கிங் சார்ஜஸ்ன்னு சொல்லிட்டு போடுறாங்க. மேக்கிங் சார்ஜ் வந்து 150 ருபீஸ் நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். ப்ளஸ் இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி வர அமௌண்ட்டுக்கு 3% வந்து ஜிஎஸ்டியும் நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஒவ்வொரு டைமும் 150 ரூபா நம்ம பே பண்ணும் பொழுது, இப்போ 10 காயின் வாங்கினா தான் 1 கிராம் காயின் வந்து நம்ம வாங்க முடியும், 1 கிராம் காயினாக சேர்க்க முடியும். இப்போ 10 காயின் வாங்கும்போது இந்த மாதிரி மில்லிகிராம்ஸில் வாங்கும்போது அதுக்கே 100 மில்லிகிராமாக வாங்கினா 1500 ரூபாய் கிட்ட வருது. ஸோ இது மாதிரி நம்ம மில்லிகிராம்ஸில் வாங்க வேண்டாம் அப்படின்றது தான் என்னோட ஒப்பீனியன். இதுக்கு பதிலாக நீங்கள் டிஜிகோல்டில் கொஞ்சம் கொஞ்சமாக போடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக போடும் பொழுது நமக்கு பெனிஃபிட்ஸும் கிடச்சிரும். நம்ம மொத்தமாக ஒரு காயினாகவும் வாங்கிக்கலாம். 10 காயின் வச்சுக்கிறதுக்கு பதிலாக ஒரு சிங்கிள் காயினை வந்து ஈஸியாக நம்ம ஸ்டோரேஜ்க்கும் நல்லாயிருக்கும். நமக்கு அந்த எக்ஸ்ட்ரா மேக்கிங் சார்ஜு வேஸ்டேஜ் இதெல்லாம் வந்து வேஸ்ட்டாக போகாது. இப்போது இருக்கிற ரேட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் 124.65 பைசா போட்டாலே உங்களுக்கு வந்து 11 மில்லிகிராம் ப்ளஸ் 1 மில்லிகிராம் வந்து ஆட் ஆகும். இப்போது தங்கமயில்னால் ஃபஸ்ட்டு 5% பெனிஃபிட்டில் இருக்கீங்கன்னா ஃபஸ்ட்டு 75 டேஸ்க்கு உங்களுக்கு ஒர்க் ஆகும் இந்த கூப்பன், இந்த அமௌண்ட்டு. இப்போ போத்தீஸ் டிஜிகோல்டில் இருக்கீங்கன்னா நீங்கள் ஒரு 5%, அதாவது நெக்ஸ்ட் 75ல் இருக்கீங்க அப்படின்னா இந்த அமௌண்ட் நீங்கள் போட்டிங்கனாலே 11 மில்லிகிராம் கோல்டும் 1 மில்லிகிராம் பெனிஃபிட்டும் உங்களுக்கு ஆட் ஆகும். அப்போ பார்த்தீங்கன்னா 125 ரூபான்னு வச்சுக்கோங்க. இது வந்து ரேட், இந்த பைசா வந்து ரேட் சேஞ்ச் ஆக மாறும். இப்போ 125 ரூபா நீங்கள் இன்றைக்கி போட்டிங்கன்னா உங்களுக்கு 11 மில்லிகிராம் ப்ளஸ் வந்து 1 மில்லிகிராம் வந்து பெனிஃபிட்டாக கிடைக்கிது. அப்போது மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா இது நீங்கள் 84 டைம்ஸ் இந்த மாதிரி போடும் பொழுது 10,500 ரூபாய்க்கே பெனிஃபிட்டோடு சேர்த்து நீங்கள் வந்து 1 கிராம் சேவ் பண்ணிடுவீங்க. எக்ஸ்ட்ரா வந்து ஜிஎஸ்டி மட்டும் நீங்கள் பே பண்ணிட்டு வாங்குற மாதிரி இருக்கும். இன்றைக்கி ரேட் வந்து நியர்லி ஒரு 12,000 கிட்ட இருக்குது. 12,000 ரேட் இருக்கும்போது 10,500 ரூபாய்க்கு நம்ம 1 கிராம் கோல்டு வாங்க முடியும். அப்படிங்கிறதால டிஜிகோல்டு தான் பெஸ்ட் அப்படின்னு நான் சொல்வேன். இப்போ ஒரே நாள்லேயே நான் 84 டைம்ஸ் வந்து போட முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து போட முடியாது. ஏன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா இருக்கிற அமௌண்ட்டை தான் டிஜிகோல்டில் போட போகிறீங்க. இன்றைக்கி ஒரு 5 டைம்ஸ் போடலாம், நெக்ஸ்ட் டே போடலாம். ஏன்னா நமக்கு வந்து மொத்தம் 11 மந்த்ஸ் இருக்குது. 11 மந்த்ஸில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்ப்ளிட் பண்ணி போட்டாலுமே கண்டிப்பாக வந்து மினிமம் 1 கிராம் வந்து நம்மளால் சேவ் பண்ணிட முடியும். இப்போ 84 டைம்ஸ் நமக்கு வந்து 11 மில்லிகிராம்ஸ் வந்து கோல்டும் ப்ளஸ் வந்து 1 மில்லிகிராம் வந்து பெனிஃபிட்டும் சேர்ந்து 12 மில்லிகிராம்ஸ் வந்து சேருது. அப்போ 12 மில்லிகிராமை 84 டைம்ஸ் போடும்பொழுது வந்து பார்த்திங்கன்னா 1008 மில்லிகிராம்ஸ் வந்து நமக்கு ஆட் ஆகும். இப்போ 1 கிராமை விட 8 மில்லிகிராம் எக்ஸ்ட்ராவே சேவ் பண்ணுறோம். 1 கிராம் அப்படின்னு சொல்லிகிட்டே வச்சுக்கோங்க. கொஞ்சம் கம்மியான அமௌண்ட்லேயும் நம்ம கோல்டு இந்த டிஜிகோல்டு மூலமாக பர்ச்சேஸ் பண்ண முடியுது. ப்ளஸ் வந்து நமக்கு
ஜிஎஸ்டி மட்டும் பே பண்ணுற மாதிரி இருக்கும். இதுவே நீங்கள் ஆன்லைன்லையோ இல்லை நேரில் போயிட்டு கோல்டு காயின் வாங்கினாலும் அதுக்கான மேக்கிங்கும் ப்ளஸ் வந்து ஜிஎஸ்டியும் நம்ம தான் பே பண்ணுற மாதிரி இருக்கும். இது ஏன் 10,500 வருது அப்படின்னு நான் சொல்கிறேன்னா, நம்ம கட்டுற அமௌண்ட்டுக்கான பெனிஃபிட்டும் சேர்த்து தான் இந்த 10,500 நான் வாங்க முடியும் அப்படின்னு சொல்கிறேன். எக்ஸ்ட்ரா இந்த 1 கிராமுக்கான வேஸ்டேஜ் அண்ட் ஜிஎஸ்டி நம்ம தான் கொடுக்கணும். இதில் நீங்கள் போய் நேராக போய் பர்ச்சேஸ் பண்ணும்பொழுதும் கோல்டு காயினாக வாங்கும்போது அதுக்கான வேஸ்டேஜும் ஜிஎஸ்டி மேக்கிங் சார்ஜும் நம்ம தான் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ கோல்டு காயின் வாங்கணும்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் கொஞ்சமாக வந்து டிஜிகோல்டில் சேவ் பண்ணுங்கள். உங்களால் அதிகமாக சேவ் பண்ண முடிஞ்சாலும் ஓகே, கம்மியாக சேவ் பண்ண முடிஞ்சாலும் ஓகே. 1 இயரில் நம்ம எவ்வளோ சேவ் பண்ணியிருக்கோமோ அதை ஒரு சிங்கிள் காயினாக வாங்கிக்க முடியும், வித் பெனிஃபிட்டோடையும் வாங்கிக்க முடியும். இந்த மாதிரி எவ்வளோ அமௌண்ட் போடலாம் அப்படின்னு அந்த பைசாவில் அந்த ட்ரிக்கெல்லாம் செக் பண்ணி நீங்கள் போடும்பொழுது இன்னும் அதிகமான கோல்டும் உங்களால் சேவ் பண்ணிக்க முடியும். ஸோ கண்டிப்பாக வந்து டிஜிகோல்டில் சேவ் பண்ணுங்கள். மில்லிகிராம்ஸாக வந்து கோல்டு காயின் வாங்கி சேவ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணுங்கள். உங்கள்கிட்ட கொஞ்சம் அமௌண்ட் அதிகமாக இருக்குது, கோல்டோட ரேட் வந்து ரொம்ப கம்மியாயிடுச்சு, ஒரு 10 கிராம் 5 கிராம் வாங்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த மாதிரி டைமில் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. அது வந்து உங்களுக்கு ஓகே தான். ஆனால் வந்து மில்லிகிராம்ஸ்க்கு நிறைய ஹை மேக்கிங் சார்ஜஸ் கொடுத்து நீங்கள் சேவிங்ஸ்க்காக வாங்கும்போது பார்த்திங்கன்னா அது பெரிய லாபத்தை நமக்கு வந்து கொடுக்காது, லாஸ் தான் ஆகும். ஸோ கோல்டு காயினுக்கு டிஜிகோல்டு வந்து பெஸ்ட்டான ஆப்ஷனாக இருக்கும். அந்த மாதிரி எந்த அமௌண்ட் போட்டால் நமக்கு 1 கிராம் மில்லிகிராம் வந்து எக்ஸ்ட்ரா ஆட் ஆகுது அந்த மாதிரி போட்டு கரெக்டாக 100 ரூபாய் போடாமல் 125 அந்த மாதிரி போடுங்க. 7.5 பெனிஃபிட்டில் இருந்தீங்கன்னா நீங்கள் ஒரு 110லேருந்து 115க்குள்ளே மாற்றி போட்டு பாருங்கள் எதில் உங்களுக்கு 1 மில்லிகிராம் வந்து பெனிஃபிட் ஆட் ஆகுதுன்னு. அந்த மாதிரி நீங்கள் பார்த்துட்டு செக் பண்ணிவிட்டு போடும்பொழுது இன்னும் நல்ல லாபத்திலே வந்து நம்ம டிஜிகோல்டில் வந்து கோல்டு வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். இப்போது கோல்டோட ரேட்டு நியர்லி வந்து ஒரு 12,000 வந்துடுச்சு. சில்வரோட அதாவது 12,000 இன்னும் டச் பண்ணலை. மார்க்கெட் ரேட் வந்து டச் ஆகிடுச்சு. ஷாப் ரேட் வந்து 12,000 நெருங்கிறதுக்கு இன்னும் நியர்லி ஒரு 50 ருபீஸ் கிட்ட தான் இருக்குது. அதே மாதிரி சில்வர் ரேட்டும் 200 ருபீஸை வந்து டச் பண்ண போகுது. இன்னும் ஒரு 4 to 5 ருபீஸ் தான் வந்து கம்மியாக இருக்குது. இது ரெண்டுமே வந்து ஹையாக போயிட்டே இருக்கிறதால உங்களால் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கோல்டும் சேவ் பண்ணுங்கள், சில்வரும் சேவ் பண்ணுங்கள். சில்வரை வந்து நீங்கள் சேவிங்ஸ்க்காக வாங்கும் பொழுது கண்டிப்பாக வந்து பாராவும் காயினாகவும் தான் வாங்கணும். சில்வர் பூஜை பொருட்களாவோ இல்லை கொலுசு ஜுவல்ஸ் இந்த மாதிரி பொருளாக வாங்கும்போது அதை நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்பொழுது 25%லேருந்து உங்களுக்கு மேக்ஸிமம் 45% வரைக்குமே லாஸ் இருக்கும். ஸோ சில்வரை நீங்கள் சேவிங்ஸ்க்காக இன்வெஸ்ட்மெண்ட்காக வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக பாராவும் காயினாகவும் தான் வாங்குற மாதிரி இருக்கும். கோல்டு நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்காக வாங்கும்போது ஹை வேஸ்டேஜ் கொடுத்து கண்டிப்பாக வாங்காதீங்க, அதுவும் நமக்கு வந்து லாஸ் தான். எனாமல் வச்ச மாதிரியோ ஸ்டோன் வச்ச மாதிரியோ வாங்கினீங்கனாலும் நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்பொழுது அதுக்கான இது வந்து டிடக்ஷன் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது. வாங்கும்பொழுதும் ஸ்டோன் சார்ஜஸ் அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா கொடுத்து தான் வாங்குகிறோம். ஸோ நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்காக வாங்குகிறேன், சேவிங்ஸ்க்காக வாங்குகிறேன் அப்படிங்கும்போது கோல்டு சில்வர் இது ரெண்டுத்துலேயுமே இந்த 2 விஷயங்களையுமே அவாய்ட் பண்ணிக்கோங்க. டிஜிகோல்டு ஆப் உங்கள் ஃபோனில் இல்லைன்னா ஏதாவது ஒரு ஷாப்போட டிஜிகோல்டு கண்டிப்பாக நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. போத்தீஸ் டிஜிகோல்டும் தங்கமயில் டிஜிகோல்டும் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். என்னோடய தங்கமயில் டிஜிகோல்டு இந்த மந்த் 17 தான் வந்து மெச்சூர்ட் ஆகுது. 17 மெச்சூர்ட் ஆனதுக்கப்புறம் கண்டிப்பாக நான் அதில் 1 கிராம் வந்து கோல்டு காயின் பர்ச்சேஸ் பண்ணுவேன். 1 கிராம் கிட்டே நான் சேவ் பண்ணியிருக்கேன். அதை நான் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு கண்டிப்பாக உங்கள் கூட நான் வீடியோவில் ஷேர் பண்ணிக்கிறேன். நீங்கள் எந்த ஷாப்பில் டிஜிகோல்டு ஓப்பன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ.